வணக்கம். ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்தினம் கண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். திராவிட இயக்கம் குறித்து ஆழமான பார்வையை தமிழ் அறிவுலகத்தில் முன்வைக்கும் அறிஞர்களில் ஐயாவும் ஒருவர். சமகால அரசியலில் மிக முக்கியமான நிகழ்வான தவேகாவின் வருகை குறித்தும் விஜய் அவர்களின் எழுச்சி குறித்தும் ஐயாவுடன் உரையாடுவதற்காக இணைந்துள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம் அண்ணி. ஐயா, நீங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்தாலும் தமிழக அரசியலில் குறிப்பாக திராவிட இயக்கம் பற்றி நீங்கள் தொடர்ந்து முன்வைக்கிற விஷயங்கள் அறிவுலகில் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. இந்த இடத்துல முன்னேற்ற கழகங்கள் அப்படிங்கிற பேர் இல்லாமல் ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வராரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி அவர்கள் வருவதே. அவர்கள் முன்னேற்றம் என்ற வார்த்தை வேணா அதில் இல்லாத இருக்கலாம், பட் கழகம் இருக்குல்ல, அது ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா 44 தமிழகத்தில் பின்பற்றப்படுகின்ற ஒரு ஃபார்முலா. திராவிடர் கழகம் அப்படின்ற பேரை நீதி கட்சிக்கு வச்சு அதை 44 சேலத்தில் நீதி கட்சியாக, ஒரு பணக்காரர்களுடைய ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சியை ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றிய பெருமை தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் உண்டு. அன்னையிலிருந்து கழகம் என்பது திமுக 49 5 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா தனியாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட அந்த கழகத்தை அவரால் விட முடியல. பெரியாரை விட்டுட்டார், சரிதானா? திராவிடர் கழகம் அப்படின்றத விட்டுட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று பூகோள எல்லையை வரையறுத்துக்கிட்டார். அதனால கழகம் என்பது இருக்கு. கழகம்ங்கிற சொல்ல நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு டிஎம்கே ஏஸ்ங்கிற புஸ்தகம் எழுதியிருக்கீங்க. அண்ணா பற்றிய உங்களுடைய புஸ்தகம்தான் சமகாலத்தில் மிக முக்கியமான புஸ்தகம். எம்ஜிஆர் குறித்தும் எழுதியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கழகத்துக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி கூட தமிழ் சொல்லல்ல. அது கட்சி அப்படின்ற சமஸ்கிருத சொல்லத்தான் நம்ம கட்சின்ட்டு பயன்படுத்துகிறோம்னு நான் நினைக்கிறேன். தமிழறிஞர்கள் சொல்லணும் அதை. அதனால் கழகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சொல். அதை மீட்டெடுத்து அதை ஒரு கட்சிக்கு வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களுக்கு அந்த காலத்தில் தோன்றியிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ கழகங்கள் இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு கழகமாக இவர் வருகிறார். ஆமாம், முக்கியமான 2 கழகங்கள் தான் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் வைகோவுடைய மதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது கழகம் என்றாலும் கூட அது இன்று தேய்ந்த ஒரு நிலையில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி 2 முக்கிய கழகங்கள்னா, ஒன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று ஆட்சியில் இவ்வளவு நாள் தமிழகத்தை சுதந்திரத்திற்கு பின்பு 30 ஆண்டுகள் ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 2 முக்கியமான கழகங்கள் இருக்கின்றன. இவர்கள் இருவரும் ஏறக்கூடிய ஒரு 40 to 50 விழுக்காடு வாக்குகளை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு 40% அவங்க வச்சிருந்தாலும் கூட இந்த கட்சிகள் சில நேரங்களில் சொந்தமாகவே கிட்டத்தட்ட 40% வாக்குகளை ஒரு கழகமே வாங்கியிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய போட்டி வந்துடுது. இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அணிகள், கிரிக்கெட் அணி வச்சுருக்க மாதிரி நிறைய இவங்க இருக்காங்க. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதில் கழகம் இல்லை. அவர் ஒரு செக்மெண்ட்டுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தனியாக அவர் யாருடைய இந்த 2 கழகங்களையும் சாராமல், பெரிய தேசிய கட்சியை எதையும் சாராமல் அவர் ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார். அவருடைய தலைவரே இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல, இல்லையா? அண்டை நாட்டில் பிறந்த, வளர்ந்து, மறைந்து போன மாவீரன் பிரபாகரன், அவரை தானே தலைவர்னு சொல்கிறார் அவர். அதனால் அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். நேற்று நடிகர் விஜய் நேற்று அவருடைய பொதுக்குழு நடந்தது. அவர்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பல பேருக்கு இருக்குது. எம்ஜிஆர் குறித்து ஒரு மிக முக்கியமான புஸ்தகத்தை எழுதியவர் நீங்கள். அப்படிங்கும்போது இந்த இடத்துல விஜய் குறித்து நீங்கள் வைக்கக்கூடிய அவதானிப்புகள் முக்கியமானவைன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து நீங்கள் விஜய் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எம்ஜிஆர் காலம் என்பது வேறு, இது வேறு. நான் அதாவது ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் தமிழக வரலாற்றில். அந்த இடத்துக்கு வேறு யாருமே போக முடியாதுன்றது தான் எம்ஜிஆரையும் பார்த்து விஜயையும் பார்க்குற என்ன மாதிரி ஆட்கள் நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்த கூட்டமாகட்டும், அவர் he was a living God. அவர் நடந்தார்னா ஒரு வான தேவதூதன் ஒருவன் இறங்கி நடந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரியான தோற்றப்பொலிவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இது எதுவும் இல்லாத நம்முடைய பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறவர் தான் விஜய். நம்ம சேர்ந்தவர் அவர். இவர் நம்ம தொட முடியாத ஒரு உயரத்தில் இருந்த ஒரு தேவதூதன் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவில் இருந்தார் எம்ஜிஆர். அவரை பார்ப்பதற்காகவே பலர் வந்தார்கள். அப்படியெல்லாம் விஜய்க்கு இருக்குமான்னு தெரியல. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விஜயை எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கார். ரொம்ப இயல்பாக இருக்கார், ரொம்ப நல்லபடியாக இருக்கார். அவருக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உயரத்தில்
விஜயை வந்துட்டு தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 2 கழகங்களும் மாறி மாறி ஆட்சி செய்து கழகங்கள் மீது ஒரு பெரிய வருத்தமோ ஏமாற்றமோ தமிழக மக்கள் பல பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஐயா, ஒரு தனி இயக்கம் கண்டு முதலமைச்சராக வந்தவர்களில் அண்ணா முதலாம் அவர், எம்ஜிஆர் 2ஆம் அவர். இந்த 2 பேர் குறித்தும் மிக ஆழமாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த 2 பேரோட வரிசையில் விஜய் வருவாரா இல்லையா? இது ஒரு டிஃபிகல்ட் குவெஸ்டன். அது காலம்தான். அதை உங்களை போன்ற ஒரு அறிஞர் முன்னாடி தான் வைக்க முடியும். இல்லை, அவர்களுடைய பின்னணி வேறு, அந்த கால சூழல் வேறு. இப்போ அண்ணா உங்களுக்கு 20 சில்லற வயதுலேயே அரசியலுக்கு வந்துடுறார். 60 வயதில் மறைஞ்சு போகிறார். 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை அவருக்கு. 1935 ஒரு மாநாட்டில் பெரியாரை பார்க்குறாரு, பேசுகிறாரு. கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க தம்பி, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், முடிவுக்காக காத்திருக்கேன்றார் அண்ணா. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதா இருக்கீங்க, வேலைக்கு போக போகிறீங்களா, இல்லை நான் பொது வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தெளிவு அண்ணாவுக்கு இருந்தது. பெரியார்கிட்ட அண்ணா அப்படி சொல்கிறாரு. 1935 அப்போ அவருக்கு வயது 26 வயது தான். இந்த மாநிலத்தோட நல்லூல் அந்த இடத்துல எழுது. ஆமாம், அவரை கண்டுபிடிக்கிறார். அதாவது எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க அந்த மாநாட்டில். அண்ணா பேசின பிறகு பெரியார் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி. அண்ணாவுடைய பேச்சு அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 26 இருந்து பொது வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார் அண்ணா. 1909 பிறக்கிறார். 1935 தந்தை பெரியாரை பார்க்கிறார். அதுக்கு முன்னாடியே பொது வாழ்வு தொடர்பான இயக்கங்களில் அவர் மேயர் பாசுதேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நடத்தின பத்திரிகையை அதில் துணை ஆசிரியராக இருக்கார். பல நீதி கட்சி தலைவர்களோடு அவருக்கு பழக்கம் இருந்திருக்கு. நீதி கட்சியில் இருந்திருக்கார். இவ்வளவு நடந்திருக்கு. அதனால் ஏறக்குறைய 20 வயதிலேயே அவருக்கு பொது வாழ்வு கிடைத்து விடுகிறது. இப்போது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட 17 வயதுலேயே அவர் இவரை பார்த்துடுறார், நம்ம NS கிருஷ்ணனை பார்த்துடுறார். 17 வயதிலேயே அவருக்கு குடியரசும் தந்தை பெரியாரும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். எம்ஜிஆருக்கு இவர் NSK தான் ஆமாம் அறிமுகப்படுத்துறார். அது எம்ஜிஆரை தன்னுடைய நானேன் பிறந்தேன்ல பதிகிறார். அதனால் 17 வயதிலேயே அவருக்கு சுயமரியாதை. 17 வயதிலேயே NSK இவரை இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாரு. ஆமாம், எம்ஜிஆருடைய முதல் படத்தில் அவர்கள் 2 பேரும் நடிக்கிறாங்க. அதில் அங்கே தான் அவர் தெரிஞ்சுக்கிறார் NSKவை. NSK இவரை கூப்பிட்டு, இவர் 17 வயது பையன், இவரை கூப்பிட்டு நீ குடியரசு படி, முதல்ல உனக்கு புரியாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும், அப்புறம் அதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு பத்திரிகை படின்லாம் சொல்லி, இந்த சாதிகளற்ற சமுதாயம், இந்த திராவிட இயக்க சிந்தனைகள், இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப சீக்கிரம் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. 3வது கூட படிக்காத, பெருசாக படிக்காத எம்ஜிஆர் இவ்வளோ விஷயங்களை ரொம்ப சின்ன வயதிலேயே அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிருது அவருக்கு. அப்படி எதுவுமே இல்லை இவருக்கு. நம்ம நடிகர் விஜய் இன்னைக்கு அவர் ஒரு உச்சத்தில் இருக்கார். அவர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ 1 ஆண்டுக்கு முன்பாகவோ பொது வாழ்க்கைக்கு வரணும்னு முடிவெடுக்கிறார், வரார். ஸோ இவர்கள் உழைத்த எம்ஜிஆர் வாஸ் பொலிட்டிக்கலி கான்ஷியஸ். அவர் 52 53 திமுகவுக்கு வராரு. 52 வந்தவர் 72 தான் தனி கட்சி தொடங்குறார். 20 ஆண்டுகள் அவர் பண்ணாத சுற்றுப்பயணம் கிடையாது, திமுகவுக்காக பண்ணாத பிரச்சாரம் கிடையாது. அவருடைய பிரச்சார நாடகங்கள் ஆகட்டும், தேர்தல் பிரச்சாரத்தில் அவரால் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவர் முழுமையான ஒரு அரசியல்வாதியாக தன்னை காட்டிக்கலை. அப்படி வரணும்னு அவர் நினைக்கல. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால் வச்சுருந்தார். 72 அவர் தள்ளப்படும் பொழுது தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த 5 வருஷத்தில் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுது சொல்கிறேன்னா. ஸோ அவரோடையோ அல்லது அண்ணாவோடவோ நம்ம விஜயை ஒப்பிடுவதற்கான நான் ஒப்பிடவே சொல்லலை. ஏதாவது பொது கூறுகள், பொதுத்தன்மைகள். ஏன்னா நீங்கள் ஒரு திரிபுர திராவிட இயக்கத்தை நீங்கள் கற்றவர், தொடர்ந்து அது பற்றிய அவதானிப்புகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்க வேண்டியதாக. அவர்களுக்குள் பொது கூறுன்னு சொல்கிறதுனா 2 பேரும் ஒரு நல்ல காலகட்டத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அண்ணாவுக்கு ஒரு நல்ல காலகட்டம், அதாவது காங்கிரஸ்க்கு மாற்றாக ஒரு கட்சி தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்த கம்யூனிஸ்டுகள் இழந்துட்டாங்க. அந்த இடத்த தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிரப்புச்சு கொஞ்ச நாளில். அது ஒரு ஒரு சோஷலிச இயக்கமாக, கம்யூனிஸ்டுகள் மாதிரி தீவிரமான இயக்கமாக இல்லைனாலும் கூட எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிப்பட்ட ஒரு எண்ணமெல்லாம் இல்லாதவர்கள் பல பேர் சேர்ந்து இயங்குகிற ஒரு தளமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஒரு சகோதரத்துவ அமைப்பாகத்தான் இருந்துச்சு. அதுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. கூட்டணி தேவைப்பட்டுச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு. கூட்டணி இருந்தும் கூட காங்கிரஸ் தான் அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தது. ஆனால் இடங்கள் வென்றதில் இவர்கள் அதிக இடங்கள் பெற்றுவிட்டார்கள். 67 ஆட்சிக்கு வந்துடுறாங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கூட்டணி பலம் இல்லாதையே ஜெயிச்சார். 30% வாக்குகள். காமராஜருக்கு இருந்த செல்வாக்கில் பாதி இவருக்கு வந்துருச்சு. திமுகவில் இருந்த
கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து இவர் பக்கம் வந்துட்டாங்க. பொதுமக்கள் ஆதரவு தனியாக வந்துட்டார், எந்த கூட்டணியும். அதே முயற்சியில் தான் இப்போ விஜய் இருக்கார். அந்த வகையில் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுது காங்கிரஸ்க்கு ஒரு மாற்று சக்தி வேணும்ட்டு முதல்ல மக்கள் நினைச்சு. ஐயா, இப்போ திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது காங்கிரஸ் ஒரு பலம் பொருந்திய கட்சியாகவும் கம்யூனிஸ்டுகள் ஓரளவிற்கு பலம் பொருந்திய கட்சியாகவும் அந்த நேரத்தில் இருக்காங்க. இல்லை, கம்யூனிஸ்டுகள் வீழ்ச்சி வந்து கூடிய விரைவிலே வந்துடுது. நான் தான் சொல்கிறேன், அவர்கள் முதல் பொது தேர்தலில் தான் பெரிய பலமான கட்சி. அவர்கள் சென்னை மாகாணத்தில் இன்னும் சொல்ல போனால் பிரதான கட்சியாக அவர்கள் தான் வென்றார்கள். ஆனால் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அரித்மெட்டிக் காங்கிரஸ் பண்ண வேலையில் சுயேட்சைகளுடைய உதவியோட அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்துட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ எம்ஜிஆரை சொல்லும்போது எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிராக தன்னை நிறுத்துகிற போது காமராஜரும் ஒரு சக்தியாக தான் அங்கே இருக்கார். காமராஜர் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். ஆனால் அந்த சக்தியை வந்து மடைமாற்றம் செய்து விட்டார் எம்ஜிஆர். சரிதானா? அது காமராஜருக்கு ஒரு பெரிய துன்பமாக மாறிவிட்டது. அப்போ அந்த இடத்துல ஒரு மும்முனை போட்டி உருவாகுதா? மும்முனை போட்டின்னு சொல்றதை விட காமராஜர் பின்னாடி இருந்தவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு எம்ஜிஆர் பக்கம் போய்விட்டார்கள். அதனால காமராஜர் 3வது இடத்துக்கு போயிடுறார். அதே 72 தேர்தலை மனதில் வைத்து நான் இப்போ கேட்குறேன், இப்பவும் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் வருகிறதுன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? ஐயா, பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு அந்த மாதிரி தான் நடக்கும்ன்றார். ஐயா, நான் அதெல்லாம் கேட்கல. உங்களுடைய புலமைங்கிறது வேற. ஏன்னா திராவிட இயக்கத்தில் பிகேவுக்கு இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் என்னால் இந்த கேள்வி உங்ககிட்ட ஓப்பனாக வைக்க முடியும். 1972 இடைத்தேர்தலில் இரட்டை இலை ஒரு மேஜிக்காக எந்திக்கும் போது அந்த இடத்துல காமராஜர் ஒரு இடத்துல இருக்கிறார், கலைஞர் தலைமையிலான திமுக ஒரு இடத்துல இருக்கிறது, எம்ஜிஆர் ஒரு புதிய சக்தியாக எழுந்து வந்த பொழுது அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி நடக்குது. அதை ஒத்த ஒரு சூழல் 26 தேர்தலில் நடக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் அதை நோக்கி போகிறதா? அதாவது அவர் நடத்தின மாநாடை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு எழுச்சி அவருக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அவர் வந்து இன்னும் பொதுமக்களை இன்னும் சந்திக்க தொடங்கலை. அந்த மாநாட்டுக்கு பிறகு நேற்று நடந்த பொதுக்குழுவும் கூட வந்துட்டு ஒரு அரங்கத்தில் நடந்த ஒரு கூட்டம், அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். அவர் எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு, அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே பொதுமக்களும் அவருடைய ரசிகர்களும் போய் அவரை வந்து அழுத்தம் தராங்க. நீங்கள் வந்து தனிச்சு விடப்படலை, உங்களை கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் நீங்கள் நினைக்காதீங்க, தாங்க இருக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய அழுத்தம் தாங்காம தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லை. அதனால் இவர் வந்து வெளியே வந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடிய அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அப்படித்தான் கட்சியை வளர்க்க முடியும். அவர் போகிற இடங்களில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எம்ஜிஆர் எங்கே போனாலும் அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம், அவரோடு இருப்பதற்காக வந்த கூட்டம், அவரோடு துன்பப்படுவதற்காக வந்த கூட்டம், அவருடைய தொண்டர்கள். இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கான இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, விஜய்க்கு இருக்கு. அந்த இடம் வந்து எம்ஜிஆர் அளவிற்கு இல்லாவிட்டாலுமே கூட விஜய் அந்த வரிசையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கு. விஜயகாந்துக்கு பிறகு அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்தை விட இவர் ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லுவேன். விஜயகாந்த் அவருக்கு ஒரு பிம்பம் இருந்துச்சு. விஜய் அளவுக்கு அவர் அந்த உயரத்தை அவர் எட்டவில்லைனாலும் கூட அவருக்கு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அவர் போகிற இடங்களில் கூட்டம் வந்துச்சு. அவர் ஒரு மாற்று சக்தியாக பார்த்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அரசியல் தலைவர்களே அவரை மாற்று சக்தியாக பார்த்ததெல்லாம் உண்டு. இவர் வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்து கூட வந்துட்டு இவர் பாடம் படிச்சுக்கிட்டத மாதிரி தான் தெரியுது. இவர் என்ன நினைக்கிறார்னா, இவர் தனியாகவே அந்த இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறார். அப்போது அதிமுக உதவியோடு அவர் அந்த இடத்துக்கு போகிறது வந்து ஒரு வழி. அது அந்த வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. அதிமுக வந்து அதுக்காக முயற்சிகள்லாம் எடுத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து அதுக்கு இடம் தரலை. அதனால் அவர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. 2-3 நாள் முன்னாடி போய் திருப்பி பழைய இடத்துக்கே போயிட்டாங்க. நேற்று அவர் சொல்லிட்டார், திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபிக்கும் எதிர்ப்பாக வந்து அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. நேற்று முழுமையாக அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிற, பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு இயக்கமாக தன்னுடைய இயக்கம் இருக்கும், தன்னுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறார். 2 பெண்கள் அவர்களுடைய தலைவர்கள் மத்தியில் வச்சிருப்பதையும் சொல்கிறாரு. இந்த வகையில் எம்ஜிஆரோட அவர் ரொம்ப ஒத்து போகிறார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து தாய் குலத்தை நம்பி தான் அவர் இருந்தார். பெண்கள் எல்லாம் போய் அவருக்காக வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி இவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று, பெண்கள் சில இடங்களில் பாதுகாப்பு இல்லாத சூழலும் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முயற்சி. ஐயப்பா, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பெண்கள் வாக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை தொடர்ந்து வந்த தேர்தல்களில் நிகழ்த்தி இருக்கு இல்லைங்களா ஐயா? அந்த வாக்கினுடைய போக்கும் விஜயனுடைய வருகையும் ஏதாவது ஒரு புள்ளியில் இணைய வாய்ப்பு இருக்கு? இளைய பெண்கள் பலர் ஒருவேளை
இவர் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் பலர் இவருக்காக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலர் இவரை வந்து இவர்கிட்ட கொடுத்து பார்ப்போமே, இவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் கண்டிப்பாக 3வது பெரிய சக்தியாக வருவார், இல்லை என்றால் 2வது பெரிய சக்தியாக வருவார் அடுத்த தேர்தலில் அப்படின்னு நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் நினைக்கிறோம். ஐயா, முன்னேற்ற கழகங்களை தொடர்ந்து நெருக்கமாக கவனித்து வருபவர் நீங்கள். முன்னேற்ற கழகங்களினுடைய எந்த கூறு இவருக்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்கனைசேஷன். 2 கட்சியும் திமுக மாதிரி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அண்ணா திமுக அதுக்கு அடுத்த ஓரளவுக்கு கட்டமைப்பான கட்சி. இவருக்கு கட்டமைப்பு எதுவும் இல்லாமல் இவர் தன்னிச்சையாக, அதாவது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பெரிய அமைப்பு இருக்குது, அது ஒரு ஒன் மேன் ஷோ. அதே மாதிரி அதை விட இவர் எவ்வளவோ பரவாயில்ல. இவருக்கு பொதுக்குழு இருக்குது, நிர்வாகிகள் அமைச்சிட்டாரு, மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிருக்காரு, 2-3 கூட்டங்கள் நமக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு, அடிக்கடி அவர்களுடைய கட்சிக்காரர்களோட கலந்தாய்வு செய்கிறாரு. அதனால் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பார்க்குற மாதிரி தெரியல. நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு கணிசமான அளவு வாக்கு சதவிகிதம் வருது. கட்டமைப்பு இல்லாதையே இவரால் அதை சாதிக்க முடியுமான்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் தானாக வாலண்ட்ரியாக ஒரு எழுச்சி ஆர்கானிக்காக நடந்துடக்கூடிய வாய்ப்பும் இந்த சமூக வலைத்தள உலகத்தில் நடப்பதற்கான வாய்ப்பும், சோஷியல் மீடியா உலகத்தில் இன்றைக்கி கம்யூனிகேஷன் பெரிய கஷ்டமாக இல்லாத நேரத்தில் இவர் சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதும், இவரால் 234 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதும், இவர் தன்னை ஒரு மாற்று சக்தியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதும் அவருக்கு உதவலாம். நேற்று நான் எப்போ நினைக்கிற ஒரு கருத்தை அவர் ரொம்ப வலியுறுத்தினார். நாம் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோன்ற நம்பிக்கையை அவர்களுக்கு விதைங்கன்னு சொன்னார். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ஒரு சாதாரண வாக்காளருக்கு விஜய் இஸ் இன், அவர் இந்த கேமில் ரொம்ப சீரியஸ் கண்டெண்டர். கண்டிப்பாக இப்போவே அவர் சீரியஸ் கண்டெண்டர், பட் அன்டெஸ்டட். இப்போ தொடர்ந்து இந்த ஒரு டிஎம்கே இயர்ஸ் எழுதிய ஒரு ஆசிரியர்கிட்ட நான் கேட்குறேன், அந்த பாதையில் தமிழக அரசியலுக்கான ஒரு பாதை, இந்த 50-60 ஆண்டு கால பாதையில் எங்கே விஜய் நெருக்கமாக இருக்கிறார், எங்கே அந்த பாதையிலிருந்து விலகி நிற்கிறார்? விலகி இருக்கிறது இப்போ அவர் பொதுமக்களோட இருந்து விலகி இருக்கிறார்னு நினைக்கிறேன் நான். அவர் பொதுமக்களோட தன்னை ரொம்ப எம்ஜிஆர் அரசியல் இருந்த பொழுது அவரை ராமவரம் தோட்டத்தில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அது ஒரு ஹெல்ட் கோர்ட், எல்லாரும் போய் பார்ப்பார்கள், அவருடைய ரசிகர்கள் பார்க்க. தேவாலயத்தின் கதவுகள் திறந்தே இருக்கு. ஆமாம் அப்படின்னு கூட எழுதுனாங்க. ஆமாம்மா, அவருடைய அங்கே நீங்கள் போய் தைரியமாக போய் சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பொதுமக்களை நான் எப்பவும் சொல்லுவேன், கோயம்புத்தூரில் கமலஹாசன் தோற்றதுக்கு காரணம் அந்த கோயம்புத்தூர் வாக்காளர்கள் அல்ல, அவரோட இருந்த பவுன்சர்ஸ். அவர்கள் அந்த மக்களை அவரோட சேர விடாத பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதில் அவர் திராவிட இயக்க தலைவர்களிட்டிருந்து பாடம் கற்றுக்கணும். ஜெயலலிதா அம்மாவே தேர்தலப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி அவர்கள் இருப்பார்கள். என்னதான் கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அலூஃபாக இருந்தாலும் கூட, அவர்கள் இறங்கி அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவியாக அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். அது தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி தெரியும். இல்லை, ராமராஜனை முதன்முறையாக களத்திற்கு அனுப்பிய போது இந்த யோசனையை சொல்லி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அவரே ஒரு பேட்டியில் அதை குறிப்பிட்டு பார்த்தீங்களா? அதனால் அவர்கள் மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவர்கள் எல்லாம் மையப்படுத்தினார்கள். அதை அவர் மையப்படுத்த வேண்டும். அவர் எப்படி ஒத்து வரார் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கரிஸ்மா இருக்கு. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு கரிஸ்மா இருந்துச்சு. அண்ணாவுக்கு இருந்துச்சு. அவர் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார், ஆனால் அவரை பார்ப்பதற்கு அப்படியே முந்திக்கிட்டு நிற்கிறவர்கள் அவரை ஒரு தேவதூதனை பார்த்த மாதிரி தான் எல்லாரும் அண்ணாவை பார்த்தார்கள். அதே மாதிரி கலைஞர், அதே மாதிரி எம்ஜிஆர், அதே மாதிரி அந்த அம்மா ஜெயலலிதா அவங்க. இப்போ அந்த வரிசையில் ஏறக்குறைய இவர் வந்துடுவார். அதனால் இவர் அப்புறம் ஸ்டேயிங் பவர். பொது வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்தினுடைய தொடக்க புள்ளியில் இருக்கிறார் இவர். தொடக்க புள்ளியில் களைப்பு தெரியாது, இளைப்பு வராது. சரிதானா? போதுமான அளவு ஆற்றலும் சக்தியும் நம்பிக்கையும் இருக்கும். ஆனால் இந்த பாதை கரடு முரடான பாதை. இந்த பாதையில் எதிர்ப்புகள் நிறைய வரும். இந்த பாதையில் நீங்கள் இதை உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணிச்சுக்கணும் பொது வாழ்க்கையில். அவர் அதை தான் சொல்கிறார். நான் இனிமேல் படங்களில் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கார். அவர் சொன்னபடி எல்லாம் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவரை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேர்காணல் தன்னளவில் ஏன் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன்னா, பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் விஜயனுடைய வருகை குறித்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய நுட்பமான கூறுகளை தொடர்ந்து பார்த்தும் பேசியும் எழுதியும் வருகிற நீங்கள் விஜயின் மீது வைக்கிற இந்த பார்வை மிகவும் முக்கியமானது. அதை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்.